முருகாச்சரணம். இப்போது நம்ம பார்க்க போகிற பாடல் பழனிக்கான பாடல். இது மதானியில் 126வது பாடலாகவும், செங்கல்வராய பிள்ளையினுடைய திருப்புகழ் தொகுதியில் 126வது பாடலாகவும் அமைஞ்சிருக்கு. கடலை சிறை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. பழனி தலத்தை பற்றிய தலச்சிறப்புகள் வரிசையில் இதே யூடியூப் சேனலில் பழனி தலத்தை பற்றி விரிவாக கூறியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் இந்த பாடலுக்கான பொருள் பார்க்குற போது பழனியை பற்றி விளக்கம் தவிர்த்து பாடலுக்கான பொருள் மாத்திரம் பார்க்கலாம். இந்த கடலை சிறை வைத்து அப்படிங்கிற இந்த பாட்டில் அருணகிரிநாதரோட கவிதை எழுதுகிற தன்மை, பாண்டித்யம் இதில் வெளிப்படுறது. இந்த கண்ணுக்கு எத்தனையோ பொருட்களை உவமையாக சொல்லுவோம். கடல்னு சொல்லுவோம், மீன்னு சொல்லுவோம், வேல் மாதிரி இருக்குது, வாள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுப்போம். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உதாரணங்கள்லாம் தோற்று போகும் மாதிரி இருக்கிறது இந்த கண்ணு அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். எந்த ஆஸ்பெக்டில் இந்த கண்ணு இதை எல்லாத்தையும் விட உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாடலில் ருத்ரசன்மனோட வரலாற்றையும் சொல்கிறார். சங்கப்பலகையில் அமர்ந்து அகப்பொருள் அதிகாரத்திற்கு பொருள் பார்த்தபோது எந்த புலவருடையது சிறந்தது அப்படின்னு முகக்குறிப்பினால் உணர்த்திய அந்த ருத்ரசன்மன் வரலாற்றையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்ம புராணங்களில் இருக்கிற சில முக்கியமான ரிஷிகள் பெயரையும் சொல்கிறார். சௌனகர், புலஸ்தியர், அகஸ்தியர், சனக்குமாரர் அப்படின்னு 4 பேரை சொல்கிறார். இந்த 4 ரிஷிகளுமே ஒவ்வொரு விதத்திலும் மிகவும் உயர்ந்தவர்கள். இவர்களுடைய வாக்குகள் நிறைய வேதங்களில் இருக்குது. அதே போல் புலஸ்தியர் எடுத்தோன்னா அவர் ராவணனோட தாத்தா. அகஸ்தியர் எடுத்தோன்னா கும்பமுனின்னு சொல்லுவோம். அவர் தமிழை கொடுத்தவர் அவர் தான். சிவனிடமிருந்து தமிழை கற்று, முருகனிடமிருந்து தமிழை கற்று, தமிழை தொல்காப்பியருக்கு அளித்தவர் அகஸ்தியர். அதே மாதிரி சனக்குமாரர் என்பவர் பிரம்மாவோட மானச புத்திரர்கள். அவர்கள் எப்பொழுதும் இளமையாக இருப்பவர்கள். தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து உண்மை பொருளை உபதேசித்த போது, மௌனத்தையே உபதேசித்த போது அப்போது சீடராக இருந்தவர் சனக்குமாரர் என்பவர். சௌனகர் என்பவர் அவர் இன்னொரு பெரிய ரிஷி. அவரும் வேதத்தில் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கார். இந்த 4 பேரை பற்றியும் இந்த பாட்டில் வருது. இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். கடலை சிறை வைத்து மலர் பொழிலில் பிரமத்தை உடல் பொறியிட்டு மடு கமலத்தை மலர்த்தி விடத்தை இறப்பவன் ஊனா கருதி சருவி கயலை கயம் உள்படுவித்து உழையை கவனத்து அடைசி கணையை கடைவித்து வடுத்தனை உப்பினின் மேவி அடலை செயல் சக்தியை அக்னியில் புகுவித்து யமப்பிரபுவை துகைவித்து அரி கட்கம் விதிர்த்து முறித்து மதித்த சகோரம் அலறப் பண்ணி ரத்னமணி குழையை சிலிகிட்டு மையிட்டு ஒளிவிட்ட மருட்டுதல் ஒற்ற பொறிச்சியர்கள் கடையில் படுவேனோ. இதில் பொறிச்சியர்கள் அந்த அழகான கண்களை உடையவர்கள். அந்த கண்கள் எப்படின்னா, ரத்னமணி குழையை சிலிகிட்டு, ரத்ன மணி போல ஒளி பொருந்தியதும், மையிட்டு ஒளிவிட்டு மருட்டுதல், மையிட்டு அந்த மருண்ட விழிகளாக இருக்கின்ற அந்த விழிகளை உடைய பெண்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த விழிகளுக்கு முதல் 3 பேராகிராஃபில் எக்ஸாம்பிள் சொல்கிறார். கடலை சிறை வைத்து மலர் பொழிலில் பிரமரத்தை உடல் பொறியிட்டு மடு கமலத்தை மலர்த்தி. கண்ணை சமுத்திரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கண்ணு வண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு உதாரணம் சொல்ல போனோன்னா, கண்ணு தாமரை போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனால் கடல் வந்து சிறைப்படுகிறது, அதுக்கு கரை உண்டு. அங்கேயும் இங்கேயும் அலைபாய்கின்ற அந்த விழியானது கடல் மாதிரி சிறைப்பட்டு இல்லையா, அது அங்கேயும் எந்த ஒரு கரையும் இல்லாமல் நன்றாக அங்கும் இங்கும் அலையும்படியாக அமைந்த விழிகளாம். மலர் பொழிலில் பிரமரத்தை, பிரமரம்னா வண்டு, சோலைகளில் இருக்கின்ற வண்டு. கண்ணு வந்து வண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வண்டுக்கு வரி வரியாக உடம்புலையே வரி வரியாக இருக்கும். அதனால் அதை வந்து கண்ணுக்கு உதாரணமாக சொல்ல முடியாது. மடு கமலத்தை மலர்த்தி, மடுனா குளம், குளத்தில் இருக்கிற தாமரை. அந்த தாமரை வந்து தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த தாமரை ஒரு நாள் பூத்து அன்றைக்கி சாயங்காலம் வாடி போயிடும். ஆனால் கண் அப்படி இல்லை, எப்போதும் மலர்ந்து இருக்கிறது. அதனால் மடு கமலத்தை மலர்த்தி, அந்த தாமரையும் அதுக்கு ஒப்பிட முடியாது. விடத்தை இறப்பவன் ஊனா கருதி, இந்த ஆலகால விஷம் அவ கண்ணு விஷம் மாதிரி நஞ்சு போல விழிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆலகால விஷத்தை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆலகால விஷத்தை சிவன் சாப்பிட்டுட்டான், அவன் தொண்டையில் வச்சுன்னு இருக்கான். இந்த கண்களோட விஷம் வந்து எப்போதும் நம்ம வந்து தாக்கி கொண்டே இருக்கு. அதனால் விடத்தை இறப்பவன், அந்த ஆலகால விஷத்தை வைத்து கொண்டிருப்பவன் ஊனா கருதி, அதை வந்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டான். சருவி கயலை கயம் உள்படுவித்து, கயல்னா கயல் மீன், கயல் மீன் மாதிரி கண் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கயல் மீன் என்ன பண்ணணும்னு கேட்டால், குளத்துலேயே அடப்பட்டு கிடக்கும் எப்போ பார்த்தாலும். அதை சொல்கிறார், சருவி கயலை கயம் உள்படுவித்து, அந்த குளத்திலேயே தான் இருக்கும், அது அங்கேருந்து வெளியில் வராது, அது வந்து ரெஸ்ட்ரிக்டட். உழையை கவனத்து அடைசி கணையை கடுவித்து, உழை அப்படின்னா மான். மான் என்ன பண்ணுறது, மான் போன்ற விழிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மான் வந்து காட்டுக்குள்ளே அடப்பட்டு இருக்குது, அதுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை. அதனால் மான் போன்ற விழிகள்னு சொல்ல முடியாது. கணையை கடைவித்து எடுத்தனை உப்பினின் மேவி, வடுதனை, வடுனா மாவடு, கண் மாவடு போல் அழகானதுன்னு சொல்கிறோம். அந்த மாவடுவை கடைவித்து போட்டு கடைஞ்சிட்டும் அதில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுடுறோம். அந்த மாவடு வந்து அந்த ஷேப்லேயே இருக்கிறது இல்லை, அதனால் மாவடுக்கும் அதை ஒப்பு சொல்ல முடியாது. அடலை செயல் சக்தியை அக்னியில் புகுவித்து, வேல் மாதிரி கண் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வேலை எப்படி பண்ணுறா, அதை கூறாக்கணும்னு சொன்னால் நெருப்பில் தீட்டி கொல்லன் பட்டறையில் போட்டு எல்லாம் அடித்து எல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லாம், அதனால் வேலுக்கும் ஒப்பிட முடியாது. யமப்பிரபுவை துகைவித்து, காலன் மாதிரி இருக்குது அவள் கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த யமனையே சிவன் வந்து உதைச்சிட்டான், காலால் உதைச்சான். அரி கட்கம் விதிர்த்து முறித்து, கட்கம்னா வாள், கண் வந்து வாள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வாள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் வாளையும் திருப்பியும் உடஞ்சிட்டு போயிடும். சண்டைக்கெல்லாம் போனாக்க அந்த வாள் உடஞ்சி போயிடும். அதனால் அந்த வாளையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. மதித்த சகோரம் அலறப் பண்ணி, அந்த சகோர பட்சிகளையான அதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அது எப்போ பார்த்தாலும் கத்தின்ண்டே இருக்குது, ஓன்னு கத்தின்ண்டே இருக்குது. அதோட கூட இருக்கிற இணை இல்லை அப்படின்னாக்க அது வந்து கீழே விழுந்து உயிரை விட்டுடும் இந்த சகோர பட்சிகள். ஆனால் இந்த கண்ணு வந்து அப்படி இல்லை. ரத்னமணி குழையை சிலிகிட்டு, இந்த கண்ணு என்ன பண்ணுறதுன்னா, காதில் ரத்ன குழைகள் அணிந்திருக்கிறா. அந்த கண் வந்து காது வரைக்கும் ஓடியிருக்கு, குழையிட்டு மையிட்டு, அந்த கண்களுக்கு அழகிய மையிட்டு ஒளிவிட்டு பிரகாசமான அந்த கண்கள் மருட்டுதல் உற்று, அந்த கண்கள் என்னை துரத்தி வருவதை, என்னை மயக்குவதை செய்கின்ற பொறிச்சியர்கள், அந்த மாதிரியான பெண்கள் கடையில் படுவேனோ, அவர்கள் மீது
ஆசை வைத்து நான் துன்புற்று இருப்பேனோ? இந்த வாழ்க்கையிலிருந்து நான் நீங்க வேண்டும். சடிலத்தவன் இட்ட சிட்ட குலத்து ஒரு செட்டி இடத்தின் உதித்து அருள் வித்தக ருத்ர ஜன்ம பெயர் செப்பி இட பரிவாலே சனகர்க்கும் அகஸ்திய புலஸ்திய சனக்குமரர்க்கும் அனுகிரக. சடிலத்தவன், சடிலம்னாக்க ஜடிலம், ஜடா மகுடத்தை உடைய, ஜடா தலையில் ஜடாபாரத்தை உடைய சிவன் இட்ட சிஷ்ட குலத்து ஒரு மேன்மையான குலம். அந்த குலம் ஒரு செட்டி குலத்தில் தோன்றி உதித்து அருள் வித்தக எல்லோருக்கும் அருள் செய்தவனே. அதாவது புலவர்களுக்குள்ளே ஒரு போட்டி ஏற்பட்ட போது யாருடைய விளக்கம் நன்றாக இருக்கிறது, பொருத்தமாக இருக்கிறது என்று அவர்களுக்குள்ளே முடிவு செய்ய முடியாத போது சங்கப்பலகையில் அமர்ந்து சங்க புலவர்களுக்கும் இடையே கபிலர், பரணர், நக்கீரர் இவர் 3 பேருடைய உரையே சிறந்தது என்று ஒரு ஊமை பையன், 5 வயதே ஆன ஊமை பையன் தன்னுடைய முகக்குறிப்பினால், காதும் கேளாதவன், ஊமைன்னு சொன்னால் காதும் கேளாதவன், தன்னுடைய முகக்குறிப்பினால் இந்த 3 பேருடைய உரையே சிறந்தது என்று அறிவித்தார். அந்த வரலாற்றை தான் இங்கே சொல்கிறார். அந்த ருத்ர சன்மனை முருகனுடைய அம்சம் என்றே அருணகிரிநாதர் குறிப்பிடுவார். சிவபெருமான் ஆணையினால் இருந்த ஒரு மேம்பட்ட செட்டி குலத்தில் தோன்றிய, வியாபாரம் செய்கின்ற வைசிய குடும்பத்தில் தோன்றிய அருள் வித்தக ருத்ரஜன்மன் என்று பெயர் செப்பி இட, அவனுடைய பெயர் ருத்ரஜன்மன் இட பரிவாலே மிகவும் அன்புடன் அந்த துன்பத்தை, அந்த புலவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை தீர்த்தான். சனகர்க்கும் அகஸ்திய புலஸ்திய சனக்குமரர்க்கும் அனுகிரக. இந்த 4 ரிஷிகள், சௌனகர், அகஸ்தியர், புலஸ்தியர், சனக்குமாரர் என்ற 4 முனிவர்களுக்கும் பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இதிலெல்லாம் மிகவும் புலமை இருக்கிறது என்பதை காட்டுகின்ற வரிகள் இதெல்லாம். புலஸ்தியர் அப்படிங்கிறது ராவணனோட தாத்தா விஸ்வா. அதே மாதிரி சனகர், புலஸ்தியர், சௌனகர், புலஸ்தியர், அகஸ்தியர் இவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்தவன். மெய்ப்பலகை சது 10 நவப்புலவர்க்கும் விபத்தியில் ஞான படலத்து உரு லக்கண லக்கிய தமிழ்த்ரயம் அத்தில் அகப்பொருள் விருத்தியினை பழுதற்று உணர்வித்த அருள்வித்த வித்தக சர்க்குருநாதா. இதுலேயும் அந்த ருத்ரசன்மன் வரலாற்றை தொடர்ந்து சொல்கிறார். ருத்ரசன்மன் என்ற பெயரிட்டு கொண்டு வந்தவன், நீ அகஸ்தியர், சனக்குமாரர், சௌனகர், புலஸ்தியர் போன்ற ரிஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் செய்தவன். நீ என்ன பண்ணின? மெய்ப்பலகை சது 10. மெய்ப்பலகைனாக்க உண்மையான சங்கப்பலகை. அதில் சது 10 நவ, சதுனாக்க சதுர் 4, 10 40, நவ 9, 49 புலவர்களுக்கும் விபத்தியில் ஞான படலத்து, விபத்துனா வேறுபாடு இல்லாத முறையில் உரு ஞான படலத்து உரு லக்கண லக்கிய தமிழ்த்ரயம், அந்த வேறுபாடு இல்லாமல் ஞான பகுதியாக அமைந்துள்ள இலக்கணம், இலக்கியம் ஆகிய 3 தமிழ்த்ரயம், முத்தமிழில் அகப்பொருள் விருத்தியினை, அந்த அகப்பொருள் இலக்கியம் அது சிவபெருமான் கொடுத்தது. அந்த சிவபெருமான் கொடுத்த அகப்பொருள் இலக்கியத்திற்கு பொருள் கூறிய அந்த பொருளை 49 புலவர்களில் யார் சொன்னது சரியான உரை என்று உணர்வித்து அருளிய வித்தகனே சத்குருவே. பவளக்கொடி சுற்றிய பொன் கமுகின் தலையில் குலையில்
பல முத்து உதிர் செய் பழனிப்பதி வெற்பினில் நில் குமரப் பெருமாளே. பவளக்கொடி சுற்றிய அழகிய பவளம் போன்ற கொடிகள் சுற்றிய பவள நிறத்தில் பூக்கள் நிறைந்த கொடிகள் சுற்றிய கமுகின் தலையில் கமுகு மரங்களில் குலையில் பலமுத்து உதிர்ச்சை. அந்த கமுகு மரங்களிலிருந்து, கமுகுனா பாக்கு மரங்களின் உச்சியிலிருந்து முத்து உதிர்கின்ற பழனிப்பதி வெற்பு, பழனி என்கிற மலையில் வீற்றிருக்கின்ற குமரப் பெருமாளே, நீ எனக்கு இந்த பெண்களிடம் போய் மயங்கி இருக்கும் நிலையை நீக்கி எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.